அது சரியா 2004 மே 24 சென்னையுடைய எண்ணூர் அப்படிங்கிற ஏரியால் இருக்கிற இந்திரா நகர் அப்படிங்கிற பகுதியில நேரம் காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 40 வயதான மரியம் பீவி அப்படிங்கிற லேடி தகச்சு போய் நின்னுட்டு இருக்க. அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த சில ஆண்களும் பெண்களும் பதட்டமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுல இருந்துதான் ஏதோ கெட்ட நாத்து அடிக்குது. அந்த வீட்டுல இருந்தவங்களையும் 2 நாளா ஆளையே காணோம். எங்களுக்கு என்னமோ ஏதோ தப்பா நடந்திருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு மரியம் பீவி கிட்ட அவங்கள சுத்தி நின்னுட்டு இருந்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மரியம் பீவி இப்ப அவங்களுடைய சொந்த வீட்டுல தான் இருக்காங்க. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்களுக்கு இன்னொரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டை அவங்க வாடகைக்கு விட்டுருந்தாங்க. அந்த வீட்டுல முந்தின நாள் ஈவினிங்கே அந்த வீட்டுல இருந்து ஏதோ துர்நாற்றம் வருது அப்படின்னு அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மரியம் பீவி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களோ வீட்டுல இருந்தவங்க எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. அங்க பக்கத்துல ஏதாவது நாய் இல்லனா பூனை ஏதாவது செத்து கிடக்கும், நீங்க நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க. பட் அப்படி போனவங்க எல்லாருமே இப்ப மறுபடியும் வந்து அதே மாதிரி சொன்னதாலதான் மரியம் பீவி இப்ப தகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. சரி, எதுக்கும் ஒரு தடவை அந்த வீட்டை போய் திறந்து பாத்துருவோம் அப்படின்னு முடிவும் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த வாடகை வீட்டுடைய ஸ்பேர் கீ எடுத்துட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும் பொழுதுதான் அந்த வீட்டை நெருங்க துர்நாற்றம் வர்றத நோட் பண்ணவங்க, ஆமா இவங்க சொன்ன மாதிரியே ஏதோ துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, என்ன நாத்தம் இது, ஏதாவது தப்பா நடந்திருக்குமோ அப்படின்னு ஒருவித பயம் கலந்த கவலையோடவே அந்த வீட்டுடைய கதவை திறக்கிறாங்க. அப்படி அவங்க கதவை திறந்ததுமே அந்த துர்நாற்றம் இப்ப ஹெவியா அடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள அந்த கோரமான காட்சியும் தெரிய ஆரம்பிக்குது. அங்க லேசா அழுகி போன நிலைமையில் இருந்த ஒரு ஆணுடைய இறந்த உடல் விட்டத்தை பார்த்தபடி படுத்துட்டு இருந்துச்சு. கழுத்து அறுத்த மாதிரி காயம் இருக்க, அந்த கழுத்துலயும் கீழே தரையிலையும் கருஞ்சிவப்பான கலர்ல அந்த இடம் முழுக்கவே காய்ஞ்சு போன ரத்தம் தேங்கி இருந்துச்சு. இத பார்த்து மிரண்டு போன மரியம் பீவி உடனடியா எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. அடுத்த சில நிமிடங்கள்ல அங்க வந்த போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணிட்டு இறந்த உடலை அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சுட்டு முதல் வேலையா அந்த வீடு முழுவதுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி அந்த வீட்டுல ஆட்கள் குடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பட் போலீஸ் சர்ச் பண்ணப்ப அங்க துணிமணிகள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. மேலும் வீடுகள்ல மாட்டிருக்கக்கூடிய போட்டோஸுமே கூட அங்க இல்லாம இருந்திருக்கு. மொத்தமா சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டுல கொஞ்சம் பாத்திரங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அதை பாக்குறப்பவே அவசரமா அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்திருக்கு. பட் அந்த வீட்டுக்குள்ள இறந்து கிடந்த அந்த ஆண் அந்த வீட்டுல குடியிருந்த ஆள் கிடையாது, அது வேற யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் அப்படின்னு அந்த ஓனர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல ஆக்சுவலா குடியிருந்தது ராஜேந்திரன் மற்றும் அவருடைய மனைவியான ரசூல் பீவியும் தான். பட் இப்ப அவங்க 2 பேரையுமே காணோம், எங்க போனாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு அந்த வீட்டுடைய ஓனர் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேலும் பக்கத்துல குடியிருந்தவங்களுமே கூட அந்த ராஜேந்திரனையும் அவருடைய மனைவியும் கடந்த 3 நாட்களாகவே நாங்க யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் விக்டிம் கொலை செய்யப்பட்டது அவங்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது மே 21ஆம் தேதி அன்னைக்கு மிட் நைட்ல தான் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த விக்டிம் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னும், கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் யாரு கூடவோ சண்டை போட்டிருக்காரு, அதுக்கான டிஃபென்சிவ் வூண்ட்ஸும் அவருடைய உடல்ல இருக்கு அப்படின்னும், முக்கியமா அவர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி மது போதையில இருந்திருக்காரு அப்படின்னும் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை ப்ரூவ் பண்ற விதமா கிரைம் நடந்த அந்த வீட்டுடைய குப்பை தொட்டியில உடைஞ்சு போன மது பாட்டில்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எஸ்டிஐ நான் ஆல்ரெடி பல வீடியோஸ்ல சொல்ற மாதிரி ஒரு கிரைம்ல விக்டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் இல்லையா. சோ இப்ப போலீஸ் முதல் வேலையா கொலை செய்யப்பட்டு கிடந்தது யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அது அதே இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த 35 வயதான தாஜுதீன் அப்படிங்கறத அவங்க ஃபேமிலி மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, தாஜுதீன் கடந்த 3 நாட்களா காணோம் அப்படின்னு அதே ஏரியாவுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதை வச்சுதான் இது தாஜுதீன் அப்படிங்கறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. சோ இப்ப இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது அந்த வீட்டுல தங்கியிருந்த ராஜேந்திரன் ஃபேமிலி தான் இப்படி ஒரு கொடூரமான கொலையும் பண்ணிட்டு வீட்டையும் காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. பட் கொலை நடந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறது 2004 அப்படிங்கறதால கிட்டத்தட்ட இப்ப இருந்து 21 வருடங்களுக்கு முன்னாடி சிசிடிவியுடைய பயன்பாடு அப்பெல்லாம் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. சோ போலீஸ்க்கு அந்த வீட்டுல தங்கியிருந்தவங்க எங்க போனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஏற்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அங்க தங்கியிருந்த ராஜேந்திரன் மற்றும் ரசூல் பீவியுடைய போட்டோஸும் கூட அந்த வீட்டுல இல்லாம இருந்ததால அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட போலீஸ்க்கு தெரியாது. பட் அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு க்ளூ ஒன்னும் கிடைக்குது. ராஜேந்திரனுடைய அப்பாவுடைய
பெயர் பரமசிவம் அப்படின்னும் அவருடைய சொந்த ஊரு கடலூர் அப்படிங்கறதும் அங்க அக்கம் பக்கம் வீடுகள் இருந்த நெய்பர்ஸ் மூலமா போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனா இதுலயுமே கூட ராஜேந்திரன் கூடவே தங்கியிருந்த அவருடைய அப்பா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. கூடவே போலீஸ் கடலூர்ல போய் விசாரிச்சுமே கூட அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காம போகுது. முக்கியமா ராஜேந்திரன் தான் உண்மையான கொலையாளி அப்படின்னா இங்கிருந்து தப்பிச்சவரு எப்படி அவருடைய சொந்த ஊருக்கே போயிருப்பாரு? பிகாஸ் போலீஸ் கண்டிப்பா அவரை தேடி அவருடைய சொந்த ஊருக்கு வருவாங்க அப்படின்னு கூட அவருக்கு தெரியாம போயிருக்கும். சோ கண்டிப்பா வேற எங்கேயாவது தான் போயிருக்கும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் ராஜேந்திரன் கடலூர்ல இல்ல அப்படின்னா வேற எங்க போயிருப்பாரு? வேற ஏதாவது ஊருக்கு போயிருப்பாரா, இல்ல வேற ஏதாவது மாநிலத்துக்கே போயிருப்பாரா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி திங்க் பண்ண போலீஸால ராஜேந்திரனை தேட மட்டும்தான் முடிஞ்சதே தவிர கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இப்ப இந்த கேஸ் 21 வருடங்கள் கழிச்சு SIR வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதன் மூலமா ரொம்பவே ஸ்மார்ட்டா நம்மளுடைய போலீஸ் டீம் அந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டு போலீஸ உலகத்திலேயே 2வது ஸ்மார்ட்டஸ்ட் போலீஸ் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான ஆச்சரியமுமே இல்ல அப்படின்னு உங்களை திங்க் பண்ண வைக்கிற எப்படி இந்த கேஸ் அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இல்ல டோட்டல் தமிழ்நாட்டு மக்களையே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்க வச்ச ஒரு வித்தியாசமான கிரைம் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது சரியா ஜூன் 28, 2025 52 வயது இருக்கக்கூடிய கே சங்கர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆவடி சிட்டியுடைய 3வது போலீஸ் கமிஷனரா சார்ஜ் எடுத்துக்கிறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்னு பேரு வாங்கின இந்த சங்கர் தான் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்க விசாரிச்ச போலீஸ் டீமுக்கு சீஃபா இருந்திருக்காரு. ஆல்சோ சாத்தான்குளம் வழக்குல குற்றம் செஞ்ச போலீஸ்காரங்களையும் இவர் தான் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. சாத்தான்குளம் வழக்க ரொம்பவே டீடைல்டா பல வெளிவராத தகவலோட நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம். இங்க மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல லிங்க் தரேன், பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே, போதைப் பொருள், கள்ளச்சாராயம், ரவுடிகளுடைய அட்டகாசம், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு தன்னுடைய பணிகள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சவர் சில மாதங்கள் கழிச்சு தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்றாரு. அந்த ஆர்டர் என்ன அப்படின்னா, சால்வ் பண்ணப்படாம ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருக்கிற கோல் கேஸுகளை விசாரிக்க சொல்லி அந்தந்த சிட்டியுடைய போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு ஆர்டர் போடுறாரு. அதை கேட்ட நான் இன்ட்ரோல சொன்ன எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரும் அந்த தாஜுதீன் அப்படிங்கிறவருடைய கொலை வழக்கு 21 வருஷமா பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கமிஷனரும் அதை சால்வ் பண்ணுங்க, கண்டிப்பா கில்லரை பிடிச்சிடலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அதை சால்வ் பண்றதுக்காகவே 2 போலீஸ் ஸ்பெஷல் டீமையும் ஃபார்ம் பண்றாரு. சோ கொலை நடந்து 21 வருடங்கள் கழிச்சு அந்த கேஸ் மறுபடியும் ரீஓபன் ஆகுது. இப்ப
இப்ப அந்த கேஸ பத்தி போலீஸுடைய கிரைம் ரெக்கார்ட்ல இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேடப்படும் சஸ்பெக்டுடைய பெயர் ராஜேந்திரன், அவருடைய அப்பா பேரு பரமசிவம், அவரு கூட இருந்த அவருடைய மனைவியுடைய பெயர் ரசூல் பீவி. சோ போலீஸ் அதில் இருந்த ராஜேந்திரன் மற்றும் அவருடைய அப்பாவுடைய பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு நேரா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போறாங்க. பிகாஸ் அவங்க அந்த கேஸ ரீஓபன் பண்ண அதே டைம்ல தான் தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படுற வாக்காளர் சீர்திருத்த பணிகளும் ஆரம்பமாகி இருந்துச்சு. சோ தங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு சஸ்பெக்டுடைய போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் அதை கேட்டு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வராங்க. அதாவது கடைசியா 2002 வருடம் எஸ்ஐஆர் பணிகளை பண்ணப்ப யார் யாரு எங்கெங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறதும், அப்படி ஓட்டு போட்டவங்களுடைய ஓட்டர் ஐடி மற்றும் போட்டோவும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்திருக்கு. சோ அதை வச்சு ராஜேந்திரனுடைய போட்டோவை எடுத்து தர சொல்லி போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்கு கை மேல பலன் கிடைக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த போட்டோ கிடைச்சிருக்கு. பிகாஸ் நான் இன்ட்ரோல சொன்ன அதே இந்திரா நகர் அட்ரஸ்ல கிரைம் நடந்த அதே வீட்டுல தங்கியிருந்த ராஜேந்திரனும் அவருடைய அப்பாவும் 2001 நடந்த தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 2002 தேர்தல் சீர்திருத்த பணிகளை பண்ணின எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் அவங்களுடைய போட்டோஸ் அப்படியே இருந்திருக்கு. ஓகே, இப்ப ராஜேந்திரனுடைய போட்டோ கிடைச்சிருச்சு. அடுத்ததா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிற அவருடைய அட்ரஸை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்தார் அப்படின்னா அதுவுமே கூட இப்ப நடக்கிற எஸ்ஐஆர் சீர்திருத்தம் மூலமா தெரிய வந்துடும். பிகாஸ் ஒவ்வொரு ஓட்டரும் கடைசியா எந்த அட்ரஸ்ல இருந்து எந்த பூத்துல ஓட்டு போட்டாங்களோ அதே ஏரியாவுக்கு அவங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்மை எலெக்ஷன் கமிஷனும் இஷ்யூ பண்ணும். அப்படி பாக்குறப்ப கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு போட்டவங்கள மட்டும் மொத்தமா 10 பேரு ராஜேந்திரன் அப்படிங்கிற பெயரோடையும் அவங்களுடைய அப்பா பெயர் பரமசிவம் அப்படிங்கிற பெயரோடையும் இருந்திருக்காங்க. சோ அதை வச்சு சஸ்பெக்டான ராஜேந்திரனை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டீம் ஒரு சூப்பரான பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எஸ்ஐஆர் ஃபார்மை இஷ்யூ பண்ற தேர்தல் பணியாளர்கள் மாதிரி கடலூர்ல போய் இறங்கின போலீஸ் டீம் அவங்க சந்தேகப்படுற அந்த 10 டிஃபரெண்டான ராஜேந்திரனுடைய வீட்டுக்குமே போய் அவங்களுடைய கையில் இருந்த அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்ற மாதிரி டிராமா பண்ணிருக்காங்க. மேலும் அப்படி ஃபில் பண்ணும்போதே கடந்த 25 வருஷமா நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பல டீடைல்ஸை அவங்களுடைய அளபைய விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் ஆக்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த 57 வயதான ராஜேந்திரன் மேல போலீஸுடைய பார்வை அழுத்தமா பதிய ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த வீட்டில் இருந்த ராஜேந்திரன் தான் 2004 வருஷம் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த எண்ணூர் அப்படிங்கிற ஏரியால குடியிருந்திருக்காரு. அத இப்ப போலீஸ் கடலூர்ல இருக்கிற அவங்களுடைய வீட்டில் விசாரிச்சுட்டு இருந்த அவருடைய மனைவியான லட்சுமி அப்படிங்கிறவங்களே போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஓட்டருடைய இப்போதைய ரீசெண்டான போட்டோவையும் ஒட்டணும் அப்படிங்கறதால உங்க ஹஸ்பண்டுடைய ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணுமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜேந்திரனுடைய மனைவியான லட்சுமியும் அவருடைய ரீசெண்டான ஒரு போட்டோவை போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. அப்படி அதை வாங்கின போலீஸ் அந்த போட்டோவை அவங்க ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருந்த அந்த பழைய போட்டோ கூட கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் அவங்க தேடுற அதே ராஜேந்திரன் தான் இந்த வீட்டுல குடியிருக்காரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. பட் அவரு இப்ப அந்த வீட்டுல இல்ல, அவரு வெளியூருக்கு போயிருக்காரு அப்படிங்கறதும் அவரு மதம் மாறி தன்னுடைய பெயரை ரஃபீக் அப்படின்னு மாத்தி வச்சிருக்காரு அப்படிங்கறதும் தெரிய வருது. அதாவது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல அவருடைய பெயர் ராஜேந்திரன் அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஆனா வெளி உலகத்துக்கோ தன்னுடைய பெயரை ரஃபீக் அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு ஊரூரா போய் சாம்பிராணி புகை போடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னும் எப்பயாச்சும் தான் அவர் இங்க வீட்டுக்கு வருவார் அப்படின்னும் அவருடைய மனைவியான லட்சுமி எஸ்ஐஆர் ஆபீசர்ஸ் மாதிரி போன போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் அப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு டவுட்டும் வர ஆரம்பிக்குது. எண்ணூர்ல கொலை நடந்த வீட்டுல ராஜேந்திரன் கூட தங்கியிருந்த அவருடைய மனைவியுடைய பெயர் ரசூல் பீவி அப்படின்னு போலீஸ் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா இப்ப கடலூர்ல ராஜேந்திரன் கூட இருக்கிறது போலீஸ் கிட்ட இப்ப இந்த பதில் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறது லட்சுமி அப்படிங்கறதால அந்த ரசூல் பீவி எங்க அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆல்சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. இப்ப ராஜேந்திரன் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதால அவருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நாங்கள் அவர்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அதை கேட்ட ராஜேந்திரனுடைய மனைவியும் அவருக்கு கால் பண்ணி போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்பதான் ராஜேந்திரன் பெங்களூர்ல இருக்கிற மண்டிவாலா அப்படிங்கிற ஏரியாவில் இருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. ஸோ உடனடியாக அங்கே போன போலீஸ் மஃப்டியில் இருந்தபடி ராஜேந்திரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவருடைய செல்போன் சிக்னலை வச்சு அங்க இருக்கிற ஒரு மார்க்கெட்ல முகம் முழுக்க ஃபுல்லா தாடியை வச்சுக்கிட்டு
முஸ்லிம் மாதிரி தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு அங்க சாம்பிராணி புகை போட்டுட்டு இருந்த ராஜேந்திரனை போலீஸ் பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல படத்துல எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவரை சுத்தி வளைச்சு நின்னபடி அவருடைய ஆதார் கார்டை வாங்கி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து அவருதான் ராஜேந்திரன் அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றப்ப தலையில இடி விழுந்த மாதிரி அதை கொஞ்சம் கூட நம்ப முடியாம ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருக்காரு. பட் அப்படி அரெஸ்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு ஒத்துருக்காரு. அதுக்கப்புறமா அவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறப்பதான் நடந்த எல்லா உண்மைகளையுமே கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த கன்ஃபஷன்ல ராஜேந்திரன் சொன்ன விஷயங்கள் இதுதான். கடலூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவருக்கு சின்ன வயசா இருக்கும் பொழுதே பொழப்ப தேடி சென்னைக்கு போயிருக்காரு. அங்க சின்ன சின்ன கூலி வேலைகளை பார்த்துட்டு இருந்தவர் ஒரு கட்டத்துல கடலூர்ல இருந்த தன்னுடைய அப்பாவையும் அங்க கூட்டிட்டு போய் 2 பேருமே ஒரே வீட்டுல தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே அவருடைய நாட்கள் போக ஆரம்பிக்குது. அப்பதான் கடலூரை சேர்ந்த லட்சுமிக்கும் அவருக்கும் கல்யாணமும் நடக்குது. பட் அப்படி கல்யாணம் ஆனாலுமே கூட தன்னுடைய மனைவியான லட்சுமிய கடலூர்லயே விட்டுட்டு அவரு மட்டும் சென்னையில போய் தங்கியிருக்காரு. பிகாஸ் அவருக்கும் சென்னையில் இருக்கிற ரசூல் பீவிக்கும் ஆல்ரெடி தொடர்பு இருந்திருக்கு. சோ அது தெரியாம இருக்கிறதுக்காக தான் லட்சுமியை கடலூர்லயே விட்டுட்டு வந்திருக்காரு. மேலும் ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த ரசூல் பீவிய அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி கூடவே வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ராஜேந்திரன் ஒரு தவறான தொழிலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதாவது பணத்துக்காக பெண்களை செட் பண்ணி கொடுக்கிற பிம்ப் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் நான் இன்ட்ரோல சொன்ன கொலை செய்யப்பட்ட அந்த தாஜுதீனுக்கும் இவருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. which means தாஜுதீன் ராஜேந்திரன் செட் பண்ற பெண்களுடைய கஸ்டமரா அவர் ரொம்ப நாட்களா இருந்திருக்காரு. அதுல ஏற்பட்ட நட்பு அப்பப்ப ராஜேந்திரனுடைய வீட்டுக்கு வந்து அவர் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணவும் செஞ்சிருக்காரு. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஒரு நாள் தாஜுதீன் தன்னுடைய வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ வந்து நியாயம் சொல்லு அப்படின்னு ராஜேந்திரனை அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தா கொலை செய்யப்பட்டார் இல்லையா தாஜுதீன், அவருக்கும் அவருடைய அண்ணனுக்கும் இடையில ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இருந்திருக்கு. பட் அங்க போன ராஜேந்திரன் அங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை கேட்டப்ப தாஜுதீன் தான் ரொம்பவே ஆசைப்படுறாரு. அவருடைய அண்ணன் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, அவர் விட்டு கொடுத்துதான் போறாரு அப்படிங்கிறது இவருக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ இதனால சண்டை பெருசாகாம இருக்கிறதுக்கு தாஜுதீனை ராஜேந்திரன் சமாதானப்படுத்துறாரு. மேலும் உங்க அண்ணன் தான் இவ்வளவு விட்டு கொடுத்து போறாருல்ல, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற அப்படின்னு தாஜுதீனுக்கு அட்வைஸ் பண்ணவும் செய்யறாரு. பட் இதை கேட்டு கோபமான தாஜுதீனோ, என்ன நீயே, நான் தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ என்னடா அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டா பேசாம என்னுடைய அண்ணனுக்கு சப்போர்ட்டா பேசுற, உன்னை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அவரை விரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ராஜேந்திரனும் அதுக்கு மேல அங்க எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. இப்படி இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் தாஜுதீனை பஜார்ல வச்சு மீட் பண்றாரு ராஜேந்திரன். பட் தாஜுதீனோ அவர்கிட்ட பேசாம அவாய்ட் பண்றாரு. அதை பார்த்த ராஜேந்திரன் தாஜுதீன் இனிமே கோவமா இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க, உனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு தான் நீ நாங்க கூட்டிட்டு போன, நான் எனக்கு தோணுன விஷயத்த பேசிட்டேன், அவ்வளவுதான், இனிமே நம்ம 2 பேரும் அந்த விஷயத்த மறந்துடுவோம், வா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல உட்காந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட தாஜுதீனுடைய கோவமும் இப்ப கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சோ அன்னைக்கு நைட்டே ராஜேந்திரனுடைய வீட்டுக்கு போன தாஜுதீன் 2 பேருமே சேர்ந்து மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் போதை ஏற ஏற தாஜுதீன் மனசுல இருந்த கோவமும் பொங்க ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் நீ எங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்க கூடாது ராஜேந்திரா, அதை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் அதே விஷயத்தை திரும்பவும் ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்ட ராஜேந்திரனும் இப்ப போதையில இருந்ததால அவருமே கூட பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்றது, உங்க அண்ணன் பேசுறதுலயும் நியாயம் இருக்கு, அதை எதிர்த்து நான் எப்படி பேசுறது அப்படின்னு பதில் சொல்றாரு. அதுக்கு தாஜுதீனோ, நியாயமா பேசினாரா, உனக்கு நியாயத்தை பத்தி ரொம்ப தெரியுமோ அப்படின்னு நக்கலா கேக்குறாரு. அதுக்கு ராஜேந்திரனோ, சரி எனக்கு நியாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோ, அப்புறம் எதுக்காக நீ என்ன உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போன அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம தடுமாறின தாஜுதீன் சடனா, ஆமாண்டா, உன்ன மாதிரி பொம்பளைங்களை செட் பண்ணி கொடுக்குற புரோக்கரை கூட்டிட்டு போனது என்னுடைய தப்பு தான்டா அப்படின்னு வார்த்தையை விட ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ராஜேந்திரனோ, நீ ஓவரா பேசுற, மரியாதையா பேசு அப்படின்னு அவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. பட் தாஜுதீனோ இன்னுமே ஒரு படி மேல போய் கோவத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னடா மரியாதையை பேசணும், நீ பொம்பளைங்களை செட் பண்ணி கொடுத்து தொழில் பண்றவன் தானே, உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு, எத்தனை தடவை வேணாலும் அதை சொல்லுவேண்டா, அவ்வளவு ஏண்டா, பணத்துக்காக உன்னுடைய பொண்டாட்டியை கூட செட் பண்ணி கொடுக்க நீ தயங்க மாட்ட அப்படின்னு தடித்த வார்த்தைகளை கொட்ட ஆரம்பிக்கிறாரு.
இதுல ஆத்திரமான ராஜேந்திரன் என்னோட பொண்டாட்டி பத்தியா தப்பா சொன்ன அப்படின்னு தாஜுதீனுடைய கண்ணத்திலேயே மாறி மாறி அறைய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அப்பவுமே அடங்காத தாஜுதீன், ஆமாண்டா உன்னுடைய பொண்டாட்டி பத்தி தான்டா தப்பா சொன்ன, உன்கிட்ட மட்டும் இல்லடா ஊர் ஃபுல்லா போய் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி ஒரு கட்டத்துல அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது மிட் நைட் டைம் அப்படிங்கறதால பக்கத்து வீடுகள்ல தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு அது கேட்காம போயிருக்கு. பட் அவங்க வீட்டுடைய ஹால்ல சண்டை போட்டுட்டு இருந்த அந்த சத்தம் பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த ராஜேந்திரனுடைய மனைவியான ரசூல் பீவிக்கு கேட்க ஆரம்பிக்குது. இப்ப தாஜுதீன் கூட முரட்டுத்தனமா சண்டை போட்டுட்டு இருந்த ராஜேந்திரன் ஒரு கட்டத்துல அங்க பக்கத்துல இருந்து ஒரு கத்திய கையில் எடுக்கிறாரு. அண்ட் தாஜுதீனுடைய தலைய பிடிச்சு அந்த கத்தியாலேயே அவருடைய கழுத்தை அறுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச தாஜுதீன் மேற்கொண்டு சண்டை போட முடியாம துடிச்சு அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. அதே பேரலல் டைம்ல சத்தம் கேட்டு ரூமுடைய கதவை திறந்து பார்த்த ராஜேந்திரனுடைய மனைவியும் அங்க நடந்துட்டு இருந்த சம்பவத்தை கொஞ்சம் கூட நம்ப முடியாம அதிர்ச்சி ஆகுறாங்க. மேலும் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு ராஜேந்திரனுடைய ஷோல்டரை பிடிச்சு உழுக்குறாங்க. அப்பதான் அவருடைய போதை கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்குது. ஆல்சோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவருக்கு புரியவும் ஆரம்பிக்குது. அப்ப அவர்கிட்ட இருந்து நடந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய மனைவி அப்படியே தலையில கைய வச்சுட்டு அங்கேயே உட்கார்றாங்க. ஆனா ராஜேந்திரனுடைய மூளையோ பரபரன்னு அப்ப யோசிக்க ஆரம்பிக்குது. நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா நம்மளை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க, அதனால உடனடியா நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அவருடைய மனைவி கிட்ட சொல்றாரு. சோ அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு அங்கிருந்த துணிகளையும் கொஞ்சம் பாத்திரங்களையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜேந்திரனும் அந்த வீட்டில் இருக்கிற போட்டோஸை ஒண்ணு விடாம எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா இவங்க சண்டை போட்டப்ப அது மூலமா உடைஞ்சு கிடந்த அங்கிருந்த மது பாட்டில்களை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுட்டு அந்த வீட்டை பூட்டிட்டு யாருக்குமே தெரியாம அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா பெங்களூருக்கு போன ராஜேந்திரன் அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ரசூல் பீவிகோட சேர்ந்து தங்க ஆரம்பிக்கிறாரு. மேலும் எந்த ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி நார்மலா கடலூருக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவியான லட்சுமி கூடயும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் சென்னையில இருந்த வீட்டை காலி பண்ணிட்டேன், இனிமேல் கடைகளுக்கு சாம்பிராணி போக போற வேலையை தான் நான் பார்க்க போறேன், அதுக்காக முஸ்லிம் மதத்துக்கு மாறி தன்னுடைய பெயரையும் மாத்தி வச்சுக்குவேன் அப்படின்னு தன்னுடைய முதல் மனைவி கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் கடலூர்ல தங்குன நாட்கள் அப்படின்னா அது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அதே சாம்பிராணி புகை போடுற வேலைக்காக அரியலூர், ஜெயங்கொண்டம், சேலம், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூர் அப்படின்னு ஊரா சுத்திட்டே தான் இருந்திருக்காரு. இரவு நேரங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கிட்டு அங்க இருக்கிற பாத்ரூம்ஸே யூஸ் பண்ணிட்டும் அவருடைய நாட்களை கழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா இது எல்லாமே போலீஸ் நம்மளை தேடி கடலூருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவர் இப்படி பண்ணிட்டு இருந்திருக்காரு. கடைசியா போலீஸுடைய ஸ்மார்ட்டான பிளானால அவங்க கிட்ட மாட்டிருக்காரு. மேலும் இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ராஜேந்திரன் ஊரா போய் சுத்திட்டு இருந்த அதே டைம்லயே பல முறை அந்தந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது தான். எஸ், சின்ன சின்ன சண்டைகள் மூலமா பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணார் அப்படிங்கிற காரணத்துக்காக ராஜேந்திரனை சம்டைம்ஸ் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குமே கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அப்பவுமே கூட அவர் ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியாமையே போயிருக்கு. அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, ராஜேந்திரன் தன்னுடைய கன்ஃபெஷன்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூடவே சொல்லியிருக்காரு. அதாவது கொலை நடந்த அன்றைய நாள் நைட்டு அவங்க தப்பிச்சு போகும்போதே வழியில ₹1 காயின் டெலிஃபோன் பூத் இருக்கும் இல்லையா, 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்பெல்லாம் அது ரொம்பவே ஃபேமஸ், எங்க பார்த்தாலுமே ₹1 காயின் டெலிஃபோன் பூத் இருக்கும். அப்படி ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து தன்னுடைய ஹவுஸ் ஓனரான மரியம் பீவிக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்படி கால் பண்ணவரு, நான் ராஜேந்திரன் பேசுறேன், நான் ஒரு கொலையை பண்ணிட்டேன், அந்த இறந்த உடல் நான் இருந்த வீட்டுல தான் இருக்கு, போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிருக்காரு. ஆனா போன்ல பேசின அந்த நபர் பயங்கரமான போதையில் இருக்காரு அப்படிங்கிறது அந்த ஹவுஸ் ஓனருக்கு புரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அது மிட் நைட் டைம் அப்படிங்கறதால அவங்க அதை சீரியஸா எடுத்துக்காம எவனோ குடிகாரன் குடிச்சிட்டு இப்படி மிட் நைட்ல வளர்றான் அப்படின்னு நினைச்சு அதை அப்படியே லூஸ்ல விட்டுருக்காங்க. ஆனாலுமே கூட நான் ஆல்ரெடி பல வீடியோஸ்ல சொல்ற மாதிரி இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை மறுபடியும் ப்ரூவ் பண்ற மாதிரி தான் ஒரு கொலையை
கொலைய பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச ராஜேந்திரனும் 21 வருடங்களா போலீஸ் கிட்ட மாட்டல அப்படின்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 21 வருஷமுமே சிறை தண்டனையை விட மோசமான தண்டனை தான் அனுபவிச்சிருக்காரு. போலீஸ் தன்னை பிடிக்கிறதுக்காக இப்ப வந்துருவாங்களோ அப்ப வந்துருவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே தெரு தெருவா ஊரா சுத்திட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் கடைசியில 21 வருஷம் கழிச்சு இந்த SIR மூலமா மாட்டிருக்காரு. 21 வருடங்களா ஒரு கோல்ட் கேஸா சால்வ் பண்ண முடியாம இருந்த ஒரு கேஸ ரொம்பவே ஸ்மார்ட்டா சால்வ் பண்ண போலீஸ் டீமுடைய திறமைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல பொதுமக்களுமே கூட ரொம்பவே ஆச்சரியமா பார்த்து பாராட்டியிருக்காங்க. ஆனா இப்ப இந்த கேஸ் ரீசெண்டா சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ் அப்படிங்கறதால இதற்கான ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸை போடும்படி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் அனுப்பின நம்மளுடைய ST எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இது ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கேஸா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் போடல அப்படின்னா ஒரு லைக் போட்டுருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த ஒரு சின்ன லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மை டியர் SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், SIR எலெக்ஷன் ப்ராசஸை வச்சு பல வருடங்களா தேடப்பட்டு வந்த குற்றவாளியை கண்டுபிடிச்ச இந்த வித்தியாசமான கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆல்சோ இதே மாதிரி வேற ஏதாவது வித்தியாசமான கேஸை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நம்மளுடைய ஸ்டைல்ல நான் டீடைல்டா வீடியோவை போடுறேன். ஆல்சோ இந்த கேஸை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.